தேவன் சொல்கிறார், இந்த காண்கிற வாழ்க்கையில காணப்படாத 1000 ஆண்டு அரசாட்சிக்காய் உங்களை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இப்ப நம்ம கண்ணில் பார்க்கறத காட்டிலும் ஆவிக்குரிய உலகத்துல அநேக ராஜ்யங்கள் உண்டு. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. நீ சர்ச்சுக்கு போகணும்னு நினைச்சா வேற எங்க வேணா சர்ச்சுக்கு வரும், அந்த ஆவியானவர் எங்க இருக்காரோ அங்க போடாதபடி ஒரு சேனைய வாசல்ல பெரிய கூட்டம். நான் ஆண்டவர் கேட்டேன், அப்போ இந்த தேவதூதர்லாம் எங்க ஆண்டவரு, நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? அதுக்குதான் உன்னை வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. நீ துதியேன் அப்படின்னாரு. ஒரு பாடல் அப்ப என்ன பண்ண, ஒரு சின்ன ஒரு பாடலை பாட, ஸ்தோத்திர சோடு ஒரு பாடலை பாட 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 இந்த சத்ருலாம் இங்க நின்றுச்சு பாருங்களேன், அதெல்லாம் பயந்து அப்படியே நடுங்கி அப்படியே உள்ள ஓரமா போகுது. முன்னாடி இருக்கிறதுலாம் அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு போகுது. பரலோகத்திலிருந்து வானங்கள் திறக்கப்படுகிறது. அநேக தேவ தூதர்கள் வந்து இறங்கி ஒரு சின்ன ஸ்தோத்திரம் சொல்ல தேவ தூதர்கள் வந்து இறங்கி கொண்டே இருக்கிறாங்க. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. ஒரு பாடலை பாட 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 அங்க இருக்கிற ஒரு தேவ தூதர் என்ன பண்றான், அதன் வாளை பிடிச்சி இழுக்கிறான். ஒருத்தன் வந்து அது சங்கரிக்கிறான். பட்டயத்தை வச்சு ஒரு ஆவிகளை துரத்துறான். முதல்ல பலிபீடத்தில் இருக்கிறத கிளீன் பண்றான். ஒன்னு கிளீன் பண்ண கொஞ்ச நேரத்துல தேவ தூதர்கள் முழுவதும் சூழ்ந்ததா இந்த ஆலயத்துல பார்த்தேன். இன்னைக்கு என்னன்னா, ஆவிக்குரிய உலகத்தை ஏன் நான் புரிஞ்சு கொள்ளணும், அப்படி புரிஞ்சு கொள்வதனால என்ன எனக்கு நன்மை, இது உங்க வாழ்க்கையில இருக்கிற கேள்வி. அந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்ல போறோம். ஆவிக்குரிய உலகம்னா ஏன் புரிஞ்சுக்கணும்? ஆவிக்குரிய உலகம், அதை புரிஞ்சு கொள்ளதான் என் வாழ்க்கை மாறும். என்ன மாறும்போது இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய உலகம்னா, முதலாவது ஒரு அவுட்லைன்ல ஆவிக்குரிய உலகன்றத நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய உலகம்னா என்ன சொல்லுங்களேன். கண்கள்ல பார்க்காதது இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. கண்கள்ல எது பார்க்கிறதோ, இந்த வெளிச்சம் எங்கெல்லாம் பட்டு பிரதிபலிக்கிறதோ, ஒரு பொருள்ல ஒரு மாம்சத்துல எது படுகிறதோ, இது மாம்சத்துக்குரிய கண்கள். இதெல்லாம் மாம்சத்துக்குரிய வாழ்க்கை. இது உலகம் என்பது இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறதுலாம் மாம்சத்தின் வாழ்க்கை. ஆனா காணாதவைகள் வசனம் சொல்லுகிறது. எடுத்து படிப்போம். வேதத்தை கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனை அழித்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்குகிறோம். விசுவாசிக்கலாமே சொல்லுமே. அதுவே 2 கொரிந்தியர் 4:17 சொல்கிறது, காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரம். அல்லேலூயா. மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாயிருக்கும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் 2 கொரிந்தியர் அதே 4:18, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, காணப்படுறதெல்லாம் அநித்தியமானது. அநித்தியமானதுன்னா சரியில்லாதது, நிரந்தரம் இல்லாதது. காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். தேவன் சொல்கிறார், இந்த காண்கிற வாழ்க்கையில காணப்படாத 1000 ஆண்டு அரசாட்சிக்காய் உங்களை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இந்த காணப்படாத இந்த வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாம்சமாய் வந்து அப்பொழுது வாழ்ந்த எல்லாரும் என்ன பண்ணார், இந்த மாம்சத்தில் மறித்து
ஆவியில பிழைக்கும்படியாக நம்மளை ஆவிக்குரிய மனிதனாய் கர்த்தர் மாற்ற நம்மளுக்கு நம்ம நினைக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது எப்ப பயன்படுத்துறோம்? கிறிஸ்துவர்களா இருக்கிற நம்ம ஆராதனை வேலையில, ஜெப வேலையில நல்லா கை தட்டி அந்நிய பாஷையில் அபிஷேகத்துல இருந்தா ஆவின் வாழ்க்கை. அவ்வளவுதான் இல்ல, இது ஆவின் வாழ்க்கையில ஆராதிக்கிற சூழ்நிலை தான் அபிஷேகம், ஆராதனை எல்லாம். ஆனா அந்த ஆவின் உலகம்னா என்ன? அல்லேலூயா. நம்ம கண்ணில் பார்க்கறத காட்டிலும் ஆவிக்குரிய உலகத்துல அநேக ராஜ்யங்கள் உண்டு. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன், நீங்க கவனிங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பாக சைதாப்பேட் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அந்த சபையில் நைட்டு ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஆண்டவரே, எனக்கு கண்களை என்ன பண்ணுங்க, இந்த மாம்ச கண்கள் மாறப்பட்டு எனக்கு தரிசனங்கள் தெரியணும், எனக்கு ஆவிக்குரிய கண்களை கொடுங்க, ஆவிக்குரிய கண்களை கொடுங்கன்னு 2 நாளா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கு. இரவு 1 மணி இருக்கும். என் கண்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, கண்ணு மூடி இருக்கேன், ஆனா கண்ணை திறந்து எல்லாத்தையும் பார்க்கறது போலே நான் பார்க்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுவேன். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அப்படி பார்க்கும் பொழுது நான் ஆலயத்துக்குள்ள இருக்கிறேன். அந்த பலிபீட பக்கத்துல உட்காந்து ஜெபம் பண்ணி இருக்கேன். பலிபீடத்தை அப்படி பார்த்தவாறு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன். அந்த பலிபீடம் ஃபுல்லாவே ஒளி சர்பத்தின் ஆவிகளும் விக்கிரக ஆவிகளும், அப்படி ஒரு 4-5 ஆவி பலிபீடத்துல இருக்கு. பக்குன்னு பயந்தேன். என் பக்கத்துல பார்த்தா இந்த பக்கத்துல ஒரு 4-5 சத்துரு, இந்த பக்கம் 4-5 சத்துரு, பின்னாடி திரும்ப சர்ச்சு ஃபுல்லா வெறும் சத்துரு தான். ரொம்ப பயந்து என்ன பண்ண, ஆண்டவரு என்ன ஆண்டவரு, ஆலயத்துக்குள்ள போய் பிசாசு இருக்குமா? ஆலயத்துல உண்மை வழிபடுகிற ஆலயமே நான் சரியா ஜெபம் பண்ணலையா, நான் சரியா ஊழியம் பண்ணலையா, இவ்வளவு போராட்டம் இதனாலதானா, இதனாலதான் ஆத்மா சரியா வரலையா, என்ன பண்ணணும் ஆண்டவரே நான் கேட்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அப்ப தேவன் சொல்லுகிறார், உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு, நீ காண்கிறவைகள் தான் ஒரிஜினல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். பலிபீடத்துல போய் நீ இருக்கிற இடத்துல எப்படி இருக்கு, அந்த சத்துரு எதுக்கு தம்மா வருது? ஒவ்வொரு ஆலயத்துல இதை மாதிரிதான் இருக்கும். ஆராதனை சரியா பண்ணக்கூடாதபடி, ஊழியக்காரர்கள் பரிசுத்தமா வாழக்கூடாதபடி, மெசேஜ் வேலையில தன் சொந்த காரியத்தை பேசும்படியாக, நான் பேசுறது பேசக்கூடாதபடி, தன் சுய இச்சையில நடக்கும்படியாக, மைக் ரிப்பேர் ஆகணும், ஏதாவது பலிபீடத்துல ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணும்படியாக தான் இந்த சத்துருக்கள் இங்க வந்திருக்கு அப்படின்றாரு. ஐயோ, அப்படியே வந்து முன்னாடி பார்த்தேன் இங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கு. குட்டி சாத்தானா இருந்து குழந்தை மாதிரி நிறைய குட்டி சாத்தான் ஆவி மாதிரி இருக்கு. எதுக்கு ஆண்டவரே முன்னாடி குட்டி சாத்தானா இருக்கு? இங்க குழந்தைங்களை எடுத்துட்டு வந்து உட்கார வைப்பாங்க. குழந்தைங்க சத்தம் போடும்படியாக, அழும்படியாக, அம்மாவை மெசேஜ் கேட்காத ஒரு அம்மாவை மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க எல்லாரும் தொந்தரவு பண்ணிருக்கோம். இப்போ ஒரு குழந்தை அழகா இருக்கட்டுமே, அவங்க மட்டும் கொஞ்சம் மாட்டாங்க, பக்கத்துல அப்படியே பார்த்துட்டு அப்படி அந்த குழந்தைய நோண்டிட்டே இருப்பாங்க. சில குழந்தை சும்மா இருக்காது, அப்படியே மேல ஓடும் பரலும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கும். ஆறாவதுலேயே டிஸ்டர்ப் பண்ணணும், அங்கே டிஸ்டர்ப் பண்ணணும், கத்தும் ஓடும் ஒடியாரும். அதுக்கு நம்ம நினைப்போம் குழந்தை பிரச்சனை இல்லை, அந்த குழந்தைய தொந்தரவு பண்ண முடியாது இந்த ஆவிகளை ஏவல் பண்ணியிருக்கு. அப்படியா ஐயா? அப்படியே அந்த பக்கம் பார்த்தனா இவ்வளவு யானை மாதிரி நிறைய ஆவிகள் குண்டா அப்படியே முன்னாடி வீடு உட்காந்துருக்கு. நான் கேட்டேன், எதுக்கு இந்த ஆவினா? இந்த ஆவி கல்லு மாதிரி, யாரும் என்ன வசனத்தை கேட்க விடாது, அப்படியே கேட்ட மாதிரியே பார்த்த மாதிரியே இருக்கும், தவிர வசனம் காதுக்குள்ள போகாது. அது நோண்டிட்டே இருக்கும், பக்கத்துல இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும், முன்னாடி இருக்கிறது. லாஸ்ட்ல இப்படி பார்த்தனா எல்லாம் தூங்கு முஞ்சாவி. லாஸ்ட்ல உட்கார்றவங்களுக்கு எல்லாம் தூக்கத்தை நான் உண்டு பண்ணுவேன், மெசேஜை கேட்க மாட்டேன். நீங்க வேணா ட்ரையல் பண்ணி பாருங்களேன். லாஸ்ட்ல உட்காந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம் வரும், மெசேஜ் கேட்க முடியாது. ஆமேன்னு சொல்லுவேமே. அல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு முன்னாடியே நிக்க முடியல பாஸ்டர், முன்னாடி உட்காந்தாலும் தூக்கம் வருதுன்னா அந்த சத்ரு உன்னை தொந்தரவு பண்ணுது. சரி, இங்கே இருந்து வாசல்ல பார்த்தனா, வாசல்ல தான் கூட்டமா கை இப்படி கோத்துக்கிட்டு 4-5 நின்று இருக்கு, 2-3 பாம்பு எல்லாம் நெளிஞ்சு நிக்குது. பார்க்கவே பயமா இருந்தது. எதுக்கு இங்கன்னா, ஆலயத்துக்குள்ள ஆத்மா வரக்கூடாது, ஜெபிக்க கூடாது. நீ சர்ச்சுக்கு போகணும்னு நினைச்சா வேற எங்க வேணா சர்ச்சுக்கு வரும், அந்த ஆவியான எங்க இருக்காரோ அங்க போடாதபடி ஒரு சேனைய வாசல்ல பெரிய கூட்டம். நான் ஆண்டவர் கேட்டேன், அப்போ இந்த தேவதூதர்லாம் எங்க ஆண்டவர், நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க?
அதுக்கு தான் உன்னை வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. நீ துதியேன் அப்படின்னாரு. ஒரு பாடல் அப்ப என்ன பண்ண, ஒரு சின்ன ஒரு பாடலை பாட, ஸ்தோத்திரம் சோடு ஒரு பாடலை பாட 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 இந்த சத்ருலாம் இங்க நின்றுச்சு பாருங்களேன், அதெல்லாம் பயந்து அப்படியே நடுங்கி நடுங்கி அப்படியே உள்ள ஓரமா போகுது. முன்னாடி இருக்கிறதுலாம் அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு போகுது. பரலோகத்திலிருந்து வானங்கள் திறக்கப்படுகிறது. அநேக தேவ தூதர்கள் வந்து இறங்கி ஒரு சின்ன ஸ்தோத்திரம் சொல்ல 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 தேவ தூதர்கள் வந்து இறங்கி கொண்டே இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. ஒரு பாடலை பாட 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 அங்க இருக்கிற ஒரு தேவ தூதர் என்ன பண்றான், அதன் வாளை பிடிச்சி இழுக்கிறான். ஒருத்தன் வந்து அது சங்கரிக்கிறான். பட்டயத்தை வச்சு ஒரு ஆவிகளை துரத்துறான். முதல்ல பலிபீடத்தில் இருக்கிறத கிளீன் பண்றான். ஒன்னு கிளீன் பண்ண கொஞ்ச நேரத்துல தேவ தூதர்கள் முழுவதும் சூழ்ந்ததா இந்த ஆலயத்துல பார்த்தேன். ஒரு ஆமேன்னு சொல்லுவேமே. இது என் ஆவிக்குரிய கண்கள்ல பார்த்தேன். ஆனா நம்ம என்ன பார்ப்போம், நம்ம கண்ணில் பார்க்கறதுலாம் சர்ச்சில எல்லாம் பிசாசு வருமா? அல்லேலூயா. நம்ம இங்க பார்க்கும் பக்கத்துல திரும்பி பாருங்களேன், பக்கத்துல கொஞ்சம் பாருங்களேன், இவங்களோட பயங்கரமான பிசாசு நடுவில் உட்கார்ந்து இருக்கு. அல்லேலூயா. இவர்களோட பயங்கரமான பிசாசு நடந்திருக்கு. அவர்கள் மத்தியில நீ செய்தியை கேட்டுட்டீன்னா நீ பாக்கியவதி பாக்கியவன். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவேமே. அல்லேலூயா. இப்ப ஆவியின் உலகத்தை நான் பார்க்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு காரியத்தையும் ஒன்னு நெகட்டிவ் ஒன்னு வச்சிருப்பான் பிசாசு. தேவன் ஒரு காரியத்தை செஞ்சா என்ன பண்ணுவான் சொல்லுங்களேன்? டூப்ளிகேட் ஒன்று பண்ணிடுவான். தேவன் நமக்காய் பரலோகத்தை வச்சா பிசாசு என்ன வச்சிருக்கிறான்? உனக்கா நரகத்தை வச்சிருக்கான் வாடான்னு. அல்லேலூயா. உனக்கா பரிசுத்த வாழ்க்கை தேவன் வச்சிருக்கான். நம்ம அவன் என்ன பண்ணுவான்? உனக்கா பாவ வாழ்க்கை இச்சை வாழ்க்கை வச்சிருக்கிற. இப்படிதான் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று டூப்ளிகேட் பண்ணுவான். எப்படி தேவன் ஒரு ஆவிக்குரிய உலகத்தை வச்சிருக்கிறானோ, பரிசுத்த ஆவிக்குரிய உலகத்தை வச்சிருக்கிறாரோ, அதே போல சத்ருவும் அசுத்த ஆவி உலகத்தை வச்சிருக்கிறான். எத்தனை பேர் இத நான் சொல்றது நம்ப முடியும்? அந்த ஆவின் உலகத்தை உடையவன் ஒற்றை கண் உடையவன். அல்லேலூயா. அதை அந்தி கிறிஸ்துன்னு சொல்லலாம், இலுமினாட்டின்னு சொல்லலாம், இல்ல லூசிபர் சொல்லலாம். அதற்கு அடையாளம் ஒற்றைக்கண். அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சில பேர் நான் யோகா பண்றேன்னு சொல்லுவாங்க. யோகா எக்ஸசைஸ் இல்லை, நான் தியானம் பண்றேன்னு சொல்லுவாங்க. அவங்களை கேளுங்களேன், நான் 5 புலங்களையும் அடக்கி நான் நெற்றிக்கண்ணை திறந்துட்டேன், உச்சி நிலையை அடைஞ்சிட்டேன், நான் வந்து பரவச நிலைக்கு அடைஞ்சிட்டேன்னு. அவங்க யோகா பண்றவங்களை கேட்டீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் யோகா தியானத்திலே இருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, நான் இமயமலைக்கே போயிட்டு வந்தேன், நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன், அங்க வந்து கடவுளை பார்த்தேன், இவங்களை பார்த்தேன், அவங்களோட வாழ்ந்த. நிறைய பேர் சொல்லுவாங்க, திருப்பி 1 hour கழிச்சு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? 0. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் பிள்ளையை நான் பார்த்தேன். அந்த பெண் பிள்ளை வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணது, ட்ரக்ஸ் அடிக்ட். அந்த பொண்ணு சொல்லுது, நாங்கள் அந்த வெள்ளை பவுடர் வந்து ஹீட் பண்ணி மோதுவோம், மோந்த உடனே அந்த டிட்ராக்ஷன் சவுண்டு, அந்த கிளப்பில் வர சவுண்டு கேட்ட உடனே நாங்கள் ஒரு உலகத்துக்கே போவோம். அந்த உலகத்தில் யார் இருப்பாங்கன்னா ஏலியன்ஸ் இருப்பாங்க, வலு சர்பத்தின் ஆவி இருக்கும், செலிட்டன் எலும்பு குண்டுகள் இருக்கும். அதுகளோடு நாங்கள் என்ன பண்ணுவோம்? வாழுவோம், உடல் கொள்ளுவோம். இது எங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். பல மணி நேரம் நாங்கள் போதையிலே இருப்போம். அது ஒரு வாழ்க்கை பார்த்தனா உங்களுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த போதை தெளிஞ்ச உடனே சரீரமும் இந்த மாம்சமும் கெட்டு போயிருக்கும், அவன் வாழ்க்கையும் சீரடைஞ்சிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆனா ஆவிக்குரிய உலகத்துல நீங்க டிராவல் பண்ணும் பொழுது, அந்த ஆவிக்குரிய உலகத்தை நீங்க உணரும் பொழுது, ஆவிக்குரிய உலகத்தை நீ புரிந்து கொண்டு அந்த ஆவிக்குரிய உலகத்துல வாழ்றீங்கன்னா உங்க மாம்சமும் பலனாகும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. உங்க ஜீவியமும் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே. இப்ப எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய உலகத்துல சாத்தான் பக்கம் போகணுமா தேவன் பக்கம் போகணுமா யார் டிசைட் பண்ணணும்? விசுவாசியா இருக்க நீங்க டிசைட் பண்ணணும். நீங்க தெரிஞ்சோ தெரியாம என்ன பண்ணிட்டீங்க? தேவனை ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறி ஆவிக்குரிய தேசத்துக்கு கடத்தப்பட்டவர்களை வந்து, அதெல்லாம் ஏசப்பா சொல்வாரு, நீங்கள் என்ன கிடையாது, மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரிய ஜனங்கள். சரி, இந்த ஆவிக்குரிய உலகத்தை குறித்து ஓரளவுக்கு அவுட்லைன் சொன்னேன். ஏதோ ஒன்று இருக்கு போலுக்கு, நம்மளை சுத்தி ஜனம் இருக்குன்னு. இங்க இருக்கிற எப்படி ரூல் இருக்கோ, இப்ப மாம்ச உலகத்துல யார் ரூல் பண்ற? அம்மா பேசாம தான் நல்லா இருக்காது, ஏதாவது ஒன்று பேசினே இருக்கு. எனக்கும் கொஞ்சம்
இந்த மாம்ச உலகத்துக்கு யார் ரோல் பண்றது? யார் நம்மளை அதிகாரம் பண்றது? இந்த உலகத்துல பிசாசு தான். அது ஏன் தேவன் ஒன்று ரோல் பண்ணலையா? எத்தனை பிசாசுன்னு சொல்ற, ஒன்னு அறியாம என்ன பிசாசு ரோல் பண்ணுது? நம்மளை யார் ஆளுகை செய்யணும்? அந்த அந்த ஊரு, அந்த நாடு தலைவர்கள், மோடியோ ஸ்டாலினோ இல்ல ட்ரம்ப்போ யாரோ ஒருத்தர் நம்மளை என்ன பண்றாங்க? இந்த மாம்சத்துக்கு உண்டாரு. அவங்க ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருவாங்கலாம், இதபடிதான் நடக்கணும், இதபடிதான் இருக்கணும், இதுக்கு வழிமுறை இருக்கு. அதே மாதிரி ஆவிக்குரிய உலகத்திற்கு சட்ட திட்டங்கள் உண்டு. அல்லேலூயா. அது மாறாதவைகள், மாற்ற முடியாதவைகள், ஏமாற்ற முடியாதவைகள். நான் சொல்றது புரியாது உங்களுக்கு? அது என்ன பாஸ்டர்? ஆவிக்குரிய சட்டம். அதுதான் தேவன் நமக்காய் கொடுக்கப்பட்ட வேதம். நம்ம என்ன பண்ணுவோம்? வேதம் படிக்கிறதுக்கு தான் தவிர இதுல இருக்க சட்டம் யாருக்குன்னு தெரியும்? இது சொல்றதுன்னா நடந்துட்டா கரெக்டா? சின்ன சின்ன ஒரு ஆவிக்குரிய உலகத்துல நமக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனையை நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னைக்கோ யார்கிட்டயாவது கடன் வாங்கிட்டு இருப்பீங்க. நான் உனக்கு திருப்பி தரேன்னு வாயை திறந்து வாக்கு கொடுக்குறேன். எத்தனை வயசுல? ஒரு 20 வயசுல ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டேன். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அந்த காசை கொடுக்காம ஊரை விட்டு வந்தாச்சு, ஏதோ வந்தாச்சு, ஒரு 20-30 வருஷம் கூட ஆயிடுச்சு. அதை மறந்துட்டு இருப்பீங்க. இங்க கவனிங்கள, நீங்க மறந்துட்டு இருப்பீங்க. ஆனா 20 வருஷத்துக்கு முன்பாக நீ வாக்கு கொடுத்த பத்தியா, அந்த வார்த்தைகள் மாறாதவைகள். அல்லேலூயா. இந்த மாம்சமானது நினைவுகள், கண்கள்ல பாக்குறது, எழுதி வச்சிருந்த மறந்து போயிடும். ஆனா ஆவியில சொல்லப்பட்ட வார்த்தைகள், அதான் தேவன் ஆதியில எப்படியா இருந்தாரு? சத்தமா சொல்லுங்களேன். வார்த்தையா இருந்ததாரு. அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்டது. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. வார்த்தைனா என்னங்க? வார்த்தை சொன்னா நடக்குமா? உங்க வாயில இருந்து வர வார்த்தைகள் அது ஆவிக்குரிய உலகத்துல பதிவு செய்யப்படும். கவனிச்சு கொள்ளுங்க. நீ ஒரு 20 வருஷம் கழிச்சு நீ பணத்துக்கு கஷ்டப்படுற, ஏன் 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 நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு வேலை இல்லையோ இப்படி நினைப்போம். இன்னைக்கு ஏன் மருந்துக்கு செலவாகுது? ஓ, இதுக்கு நம்ம செலவு பண்ணிட்டோமோ, இப்படியே நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆமாவா இல்லையா? ஆனா 20 வருஷத்துக்கு முன்பாக நம்ம பண்ண பிரச்சனைன்னு என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆம். என் அன்பு பிரியமான ஜனமே, இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 20 வருஷத்துக்கு முன்பாக, 30 வருஷத்துக்கு முன்பாக நீ எவைகள்லாம் விட்டு வச்சியோ அவைகளுக்கு அந்த ஆவின் உலகத்துல ராஜாக்கள் உண்டு, தேவ தூதர்கள் உண்டு. நீ சொன்ன வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. நீ என்னைக்காவது சொல்லிட்டு நீ கண்டுக்காம இருந்தீனா அதற்கு கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பலன் கொடுப்பார். திருமணம் ஆமோ சொல்லுவோம், லவ் பண்ணுமோ சொல்லுவோம், நீதான் என் உயிர், உனக்காக நான் என்ன பண்ணுவேன்? என்ன வேணா செய்வேன், என் உயிரை கொடுப்பேன், உன்னை கண்கலங்க விட மாட்டேன், எல்லாம் செய்வீங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்த பிறகு உனக்கு எனக்கு சம்பந்தம் விட்டு வந்துருவீங்க. வந்தாச்சு. இந்த சபையில சத்தியம் பண்ணிய, கல்யாணம் ஆகும்போது பாஸ்டர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திய, நம்ம என்ன சொல்லுவோம்? சத்தியம்லாம் நம்மளுக்கு எப்படி பாருங்க, யாரு பாது நிறைய பொங்கல் நிறைய பேர் கொடுத்துருக்கிறார் நம்மளுக்கு. அல்லேலூயா. நமக்கு என்னன்னா சத்தியம் சக்கரை பொங்கல். சத்தியம்லாம் அது யார் கேட்க போறது? எவன் நம்மள கேட்பா? நம்ம என்ன சொல்லுவான்? யார் என்ன கேட்பா? சில பேர் கொஞ்சம் பதவியோ இல்ல கொஞ்சம் வயது வந்துச்சா என்ன யாருன்னு கேட்பா? வருஷம் ஒன்றுல நாய்க்கிற, அவ யோக்கியமா, அவன் யோக்கியமா, இவன் என்ன கேள்வி கேட்கிறான்? நம்ம கேட்போம். ஆனா ஆவிக்குரிய உலகத்துல நீ பேசுற வார்த்தைலாம் எழுதப்பட்டிருக்கு. அது இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. என்ன கண்டுபிடிச்சிருக்கு தெரியுங்களா? நம்ம பேசுற வார்த்தைகள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல அப்படியே மாறாதவைகளாய் தங்கி இருக்கான். இப்படி கண்டுபிடிச்சவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்பாக பேசின வார்த்தையெல்லாம் இந்த காத்துல, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த வார்த்தைய ரெக்கார்ட் செய்யறாங்க. நாசா செஞ்சிருக்கு. போய் கூகுள்ல போய் பாருங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா 100 ஆண்டுக்கு முன்பாக, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக யார் யார் பேசுனாங்க அவங்க வார்த்தையெல்லாம் எடுக்க முடியுமான ஆராய்ச்சியாளர்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்க. இது என்னன்னா ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு வெளிப்பாடுகளை சொல்லுகிறேன். அல்லேலூயா. சில நேரங்கள் என்ன பண்ணுவோம்னா ஏமா வாக்கு கொடுத்துருவோம். ஒரு பிசினஸ் 2 பேர் சேர்ந்து பிசினஸ் பண்ணுவாங்க, ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க.
அப்புறம் பிரிஞ்சிடுவாங்க, நீ பண்ணு நான் பண்ணு தனியான்னு. ஆனா வியாபாரம் பண்ணும்போது ஒரு உறுதிமொழி வைப்பாங்க, வர ப்ராஃபிட்ல பண்ணி உனக்கு பாதி எனக்கு பாதின்னு. ஏதோ ஏமாத்தி பிரிஞ்சு போய் ஒரு 20 ஆண்டுக்கு அப்புறம் நீ வேற பிசினஸ் பண்ணாலும் நான் சம்பாதிக்கிறேனே, பணம் எங்க போகுது? எனக்கே யோசிச்சிருக்கீங்களா? நான் சம்பாதிக்கிறது எங்க போகுது? நம்ம நினைப்போம் இருக்கிறதே பிரச்சனையை பார்த்து கொண்டே இருப்போம். நீ ஏற்கனவே யாருக்கிட்டே கமிட்மெண்ட் கொடுத்துருக்கிற, அவங்களுக்கு கொடுப்பேன்னு ஒரு ஷேர் சொன்ன பாத்தீங்களா, நான் உனக்கு ஒரு 10% தரேன்னு. அந்த 10% அந்த நபர் இல்லைன்னா கூட அந்த ஆவிக்குரிய உலகம் உன் வருமானத்தை அங்க எடுத்துக்கொண்டே இருக்கும். நீ சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கேயோ வட்டிக்கு போகும், எங்கேயோ வீண் செலவாகும், சேர்த்து வைக்க முடியலையே, வருமானம் இல்லையே. வருமானம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நீ ஏமாத்திட்டு வந்த பத்தியா, அந்த நபர் இல்லாம போலாம். ஆனா ஆவிக்குரிய உலகத்துல அது எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு, எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுட்டே இருப்பாங்க. உன்கிட்ட கிரயத்தை வாங்கி கொண்டே இருப்பாங்க. உன் காசு எங்க போகுதுன்னே தெரியாது. நம்ம அதை பத்தி கண்டுக்காம மேல பாக்குற வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகளாமே சொல்லுவோமே. முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆவிக்குரிய உலகம்னா இப்ப உங்களுக்கு ஒரு அவுட்லைனா சொல்லிட்டேன், ஆவிக்குரிய உலகம்னா. ரெண்டாவது காரியம் என்ன பார்க்க போறோம்னா, பிரச்சனையும் இங்க கவனியமா, எந்த பிரச்சனையை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேல் பூசின வளவாகவே இந்த பிரச்சனை தானே, இது இதனாலதான் வந்திருக்கும். பிரச்சனையை சமாளிக்கிறது என்ன பண்ணோம்னா, அடியில இருக்க பிரச்சனை விட்டுருவீங்க. எதனால பிரச்சனை வந்து விட்டுருவோம், மேல இருக்க காரியங்களே பார்த்துட்டு 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 இது இப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஏன் வேலை இல்லை, சரி அங்க வேலை போச்சு. வேலை ஏன் போச்சு? நம்ம சரியா வேலை செஞ்சிருக்க மாட்டோம், இல்ல சரியா நம்ம அந்த வேலையில டைமுக்கு போயிருக்க மாட்டோம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே சத்துரு தான், எல்லாம் எனக்கு விரோதமா சூனியம் பண்றாங்க, எனக்கு வந்து பாலிடிக்ஸ் பண்றான் எவனோ ஒருத்தன், யார் மேலேயும் நம்ம பழி சொல்லுவோம். ஆவிக்குரிய உலகத்தை புரிஞ்சு கொண்டிருந்தா நம்ம ஏன் வாழ்றோம், எதுக்கு இந்த பிரச்சனை? ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நான் ஒரு தப்பு பண்ணலையே, நான் நல்லா தானே ஜெபம் பண்றேன், நான் நல்லா தானே துதிக்கிறேன், எனக்கு ஏன் அந்த பிரச்சனை? நான் உபவாசம் போட்டேன், எனக்கு ஏன் நடக்கல? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரே ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்குங்க, நீங்க உலக நீதியில பாக்குறீங்க, எப்போ ஆவிக்குரிய நீதியில தேவனோடு கூட சேர்ந்து இணைந்து அந்த காரியத்தை பாக்குறீங்கன்னா அதுல வெற்றி பெறுவீங்க. ஒரு சின்ன வசனத்துல இருந்து உங்களுக்கு சில வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிலேமெக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால், வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரிஞ்சவங்க, சொந்த பந்தங்க, வேலைக்காரங்க, இவர்கள் எல்லாருடைய கர்ப்பத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாரா? அடைச்சார். யாரோட கர்ப்பத்தை? அபிமெலேயோட உறவுகளுடைய கர்ப்பத்தை. பிள்ளை பக்கா கூடாது. சரி, அபிமெலேக் ரொம்ப மோசமானவனா வேதத்துல பாத்தீங்கன்னா, அவன் ஒரு நல்ல ராஜா, தேவனுக்கு பயந்தவன். ஆனா தேவன் என்ன பண்றாரு, சாராளின் நிமித்தமாக அபிமெலேக்கை சபிக்கிறார், அவங்க கர்ப்பத்தை அடைக்கிறார். என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதுலயே 2ஆம் வசனத்துல இருந்து வாசிப்போமா? அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். போதுமா? இங்க என்ன நடக்குதுன்னா, தேவன் வந்து சொல்றாரு, போ இந்த தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. அந்த தேசத்துக்கு போனா அங்க இந்த அபிமெலேக்குன்னு ஒரு ராஜா, அந்த ராஜா என்ன பண்றாருன்னா, திருமணம் பண்றதுக்காக பெண்ணை பார்த்து கொண்டிருக்க. அந்த வேலையில யாரை பார்க்கிறாருன்னா, சாராளை பார்க்கிறார். சாராள் கொஞ்சம் அழகா இருக்கு, ஆபிரகாம் கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, மனைவின்னு சொன்னா ஏதாவது பண்ணுவாங்க, இவன் என் சொந்த சகோதரின்னு சொல்லிடலாம் அப்படி ராஜாட்ட கேட்கிறான். சாராளை பார்த்து என் சகோதரின்னு சொல்றான். சாராளும் என்ன சொல்றா, இவன் என் சகோதரன் சொல்றான். இது யார் மேல தப்பு இருக்கு? அபிமெலேக் தப்புவா, சாராள் தப்பா? சொல்லுங்களேன். தன் சொந்த கணவனை பார்த்து எனக்கு என்ன, இவன் வந்து என் சகோதரன் சொல்றான். அபிமெலேக் என்னன்னா, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, பொண்ணை திருமணம் பண்றது கேட்கறது தப்பா ரைட்டா? சொல்லுங்களேன், கரெக்டா தப்பா? தப்பு. இது நம்மளுடைய வேதத்தின்படி, வேதம் இல்ல, நம்மளுடைய படி. அவன் நியாயமா தான் கேட்டான், பொண்ணு இல்ல, கல்யாணம் ஆகல, பொண்ணு கேட்டது தப்பா? ஆனா தேவன் என்ன பண்றாரு, அடுத்த வசனத்தை படிங்க.
தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, தேவன் பண்றாரு சொப்பனத்தில், அபிமெலேக்கு சொப்பனத்துக்கு வந்து, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். நீ யார கல்யாணம் பண்ணணும்னு கூப்பிட்டியோ அந்த ஸ்திரீ நிமித்தமா நீ சாக போற. இவனுக்கு பயம், நான் என்ன தப்பு பண்ணேன் யோசிக்கிறான். உடனே அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறா, அவன் யாரோட மனைவி சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆபிரகாமின் மனைவி. இன்னொருத்தர் மனைவிய நீ எப்படி திருமணம் பண்ண, நீ எப்படி அழைக்கலாம்? இதனால உனக்கு சாபம் வருதுன்றா. சரி, இந்த அபிமெலேக்குக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்டா தெரியாது. உடனே தேவனிடத்துல அவன் பேசுறான். தேவன் அடுத்த வசனத்தை படிங்க. அபிமெலேக்கு அவளை சேராது இருந்தான், ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? நீ நீதி உள்ள, நான் நீதியா வாழ்றேன். அவன் பாருங்க, அவன் பர்ஃபெக்ட். அவன் சொல்றான், நீதி உள்ள ஜனங்களை நீ அழிக்க மாட்டீங்க, நீங்க அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடு சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அல்லேலூயா. நான் உண்மையா தான் செஞ்சேன், என் கிட்ட ஒரு தப்பும் இல்லை. நிறைய நேரம் அப்படியே சொல்லுவான், நான் தப்பே இல்லை, எங்க மாமியாரையில நான் கரெக்டா தான் வழி நடத்துறேன். ஆனா தண்ணி கொடுத்து நம்பிச்சிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் மாசமான நான் போய் கவனிச்சிடுறேனே, ஆனா என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? நீதியா நடந்திருப்போமா? இருக்க. உங்க இருதயத்தின்படியாக நீங்க பார்க்கறதுக்கு ஏத்தவாறு, நீ பார்த்தது நான் தவறே செய்யல, அவங்க சொன்னதுனால நான் இப்படி செஞ்சேன். ஆபிரகாம் இதுதான் ஆதாம் சொல்றான். அந்த பழத்தை ஏன் சாப்பிட்டேன்னு கேட்டவன் என்ன சொன்னாவன்? நீ கொடுத்த மனைவி யாரு? ஏவாள் நிமித்தமா தான் இந்த பழத்தை நான் சாப்பிட்டேன். இவன் நான் தப்பு செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கல, நீ அமிச்ச, நான் எனக்கு தெரியாது, அவன் கொடுத்தா நான் சாப்பிட்டேன். ஆம், என் அன்பு பிரியமான என் ஜனமே, சில நேரங்கள்ல ஆவிக்குரிய உலகத்தின் சட்ட திட்டங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உலகத்தின் உள்ள நிகழ்வுகளும் சரியா தெரிஞ்சுக்கலன்னா நம்ம வாழ்க்கையில சாபம். இதனால என்ன ஆயிடுச்சு? தேவன் என்ன பண்ற? சபிச்சார். இவனை என்ன பண்ற? தேவனிடத்துல வாதாடுறான். என்னன்னு வாதாடுறான்? நான் நீதியா தானே இருப்பேன், நீங்க நீதியின் தேவன் தானே, அவதான தப்பு சொன்னா, அவதான பொய் சொன்னா, நான் எப்படி தப்பு செஞ்சேன், நான் தப்பை செய்யலைன்னு அவன் வாதாடுறான். இப்ப நம்ம கண்கள்ல பார்த்தோம்னா, நம்ம உலகத்துல மத்தவங்க நடக்கிறதெல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா, அபிமெலேக்கு செஞ்சது கரெக்ட், ஆபிரகாம் செஞ்சுதான் தப்பு. இதுக்கு ஆபிரகாமுக்கு சப்போர்ட் யார் வராரு? தேவனாகிய கர்த்தர் வராரு. நமக்கே கொஞ்சம் யோசிப்போம். சில நேரங்கள் தேவ திட்டங்களை புரிந்து கொள்ளாதபடி யோசிப்போம். ஏன் நடக்குது? ஏன் நடக்குது? அல்லேலூயா. இதற்கு கர்த்தர் என்ன பண்றாரு? அவனை மட்டும் இல்ல, அவனை சார்ந்த வேலைக்காரிகள், அவன் வீட்டுல வேலை செய்யறவங்க, இவர்கள் கர்ப்பத்தையும் கர்த்தர் அடைச்சாராம். இந்த கர்ப்பத்தை அடைச்சாருன்றது எத்தனை வருஷத்தின் கதையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு வருஷத்துல கதையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்க கூட இருந்தவங்க, கண்ணில் பார்த்தவங்க, சார்ந்தவங்க எல்லார் வீட்டும் கர்ப்பத்தையும் தேவன் அடைச்சி வச்சிருக்கிறார். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் சூழ்நிலையா இருக்கலாம். 20 வருஷம் அந்த சாபங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கு? நீடித்து கொண்டே இருக்கு. சில வீடுகள்ல குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கலாம், திருமணம் ஆகாம இருக்கலாம், அவங்க ஜெனரேஷன்ல யாருக்கும் குழந்தை பிறக்காம இருக்கலாம், யாருக்கும் குழந்தை வாழ்க்கையில கணவன் மனைவி பிள்ளைங்க, எந்த பிள்ளைங்களும் கணவன் மனைவியோட சரியா வாழாம இருக்கலாம், இல்ல வசதி இல்லாம இருக்கலாம். சில பேர் வியாதி, ஒரே வியாதியில எல்லாம் படுத்த படுக்கையாவே இருக்கலாம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா ஏன் இது நடக்குதுன்னு? ஆவிக்குரிய உலகத்துல ஏதோ ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இன்னைக்கு உலகத்துல, மாம்ச உலகத்துல தெரியாத மாதிரி நின்று கொண்டிருக்கோம். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கும் பையில இருக்கிற காசை எடுத்துட்டு நீ தெரியாம உட்கார்ந்தா தெரியாம இருக்கும். இது என்ன உலகம்? மாம்ச உலகம். ஆனா ஆவிக்குரிய உலகத்துல உன்னை சூழ்ந்த தேவ தூதர்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. அத தேவன் சொல்லுகிறார், நீ அந்த ரங்கத்துல செய்கிற பாவம் எனக்கு வெளிரங்கமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அதே போல நீ அந்த ரங்கத்துல பண்ணுகிற ஜெபம், உன் ஆழ் இருதயத்தில் பண்ணுகிற விண்ணப்பம் எனக்கு வெளிரங்கமாய் கர்த்தர் காணப்படுகிறது சொல்லுகிறார். மற்ற உணர்வுகளை நம்ம எண்ணங்கள் வேற, ஆவிக்குரிய உலகம் வேற. இங்க அபிமெலேக்கு தப்பு பண்ணல, ஆனா தேவ பார்வையில என்ன கவனிச்சீங்கன்னா, இன்னொரு ஸ்திரீய நீ இச்சையா பார்த்ததே தப்பு. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. அவ இன்னொருத்தர் மனைவி என்றது கேட்க மட்டும் இல்ல, அதற்குள்ளவே அந்த ஆள் அனுப்பி அந்த பொண்ணை தனக்குள்ள சொந்தமாக்கும்படியாக அவன் தன் அதிகாரத்தை
பயன்படுத்தினான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அவன் 20, 30 ஆண்டுகள் அவன் குழந்தை இல்லாதபடி. சரி, நம்ம கேட்கலாம், நான் தப்பு பண்ணேன், என் புள்ள என்ன கஷ்டப்படுது. சில ஆண்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் போய் குடிச்சேன்னா அப்படியே கப்புன்னு வந்து என்ன பண்ணுவேன், மற்றவங்கள மாதிரி அசிங்கமா ரோட்ல எல்லாம் போய் சண்டைலாம் போட மாட்டேன். இப்போ கேட்டு பாருங்க, என் மனைவி கிட்ட நான் சண்டைலாம் போட மாட்டேன், அப்படியே குடிச்சிட்டு போய் அப்படியே படுத்துருவேன், அமைதியா நல்ல பிள்ளையா இருந்துரு. அந்த ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, அவர் குடிச்சிட்டா அவரை மாதிரி நல்லவர் யாரும் இல்லைங்க. சில நேரம் குடிச்சிட்டா தாங்க அவர் ஒரு மாதிரி, குடிக்கலன்னா நல்லவர். ஆனா அவரை கேட்டா, நான் யாரையும் தொந்தரவு பண்ணல, என் குடும்பத்தை நான் பாக்குறேன், எனக்கு வேண்டியது நான் கொஞ்சம் தானே குடிக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. இங்க குடும்பங்கள் முழுவதும் சபிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் குடும்பமே, ஒருத்தர் குடிக்கிறாருன்னா அந்த வருமானம், பிள்ளைக்கு போக வேண்டிய வருமானம் என்ன பண்ற, நீ சாராயத்துக்கு கொடுக்குற. நீ வாழ வேண்டிய ஜீவியம், இத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டிய கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தண்ணி சாப்பிடும் போது கோட்டர் சாப்பிட ஒரு ஆண்டு உன் ஆயுசு காலம் குறைஞ்சு கொண்டிருக்கு. உன் மனைவியோடு பிள்ளையோடு சேர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கையின் நாட்கள் குறைந்து போகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. வேலைக்காரின் குழந்தைகளை எப்படி தொட முடியும் கர்த்தர்? நம்ம கேட்போம், நான் செஞ்சேன் எனக்கு தானே பண்ணோம், என் பிள்ளைங்களை தொடலாம், என்ன சார்ந்திருக்க வேலைக்கார குடும்பத்தையும். சரி, வேலைக்காரங்க யாராவது கஷ்டப்பட்டிருக்காங்களா? இது 18ஆம் வசனத்தை படிங்க. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும், இங்க கவனிங்க, ஆபிரகாம் வேண்டான், அதுக்கு யாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது? அபிமெலேக்கும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி. எனக்கு क्वेश्चन என்னன்னா, அபிமெலேக்கு தப்பு பண்ணா, அதனால அவங்க மனைவி பிள்ளைய நீ தேவன் தண்டிக்கிற நியாயம் உண்டு. அவன் வேலை செய்யற வேலைக்காரனுக்கு என்ன நடந்தது? அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம பண்ற தப்பு நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய உலகத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஏன் பிரச்சனைன்னு தெரியும். ஏன் இந்த பிரச்சனைனா, சேரக்கூடாத சேர்க்கை. முதலாளி தப்பு பண்ணா தொழிலாளியை பாதிக்கும். அந்த சாபம் தொழிலாளியும் இது பண்ணும். இப்ப நான் நல்ல ஃபேக்டரி வச்சிருக்கிறேன்னா சம்பளத்தை உயர்த்துவேன். யார் சந்தோஷமா இருப்பா? தொழிலாளி சந்தோஷமா இருப்பான். நான் நஷ்டத்துல ஓடுறேன், தொழிலாளிக்கு என்ன பண்ண முடியாது. அப்போ என்னுடைய ஆசீர்வாதம் யாரை சார்ந்திருக்கு? தொழிலாளி சார்ந்திருக்கு. அதே போலதான் உன் சாபமும் உன் ஆசீர்வாதம் சேர்த்துதான். சில நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, வாலிப பிள்ளைங்க மட்டும் இல்ல, நிறைய குடும்ப தலைவரும் தலைவிகளும் உன் நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க, நீங்க யாரோடு நட்பா இருக்கிறீங்க, நீங்க யாரோட பழக்கத்துல, முன்னெல்லாம் கூட்டு குடும்பம், இப்பெல்லாம் இல்ல அக்கம் பக்கம் சொந்தம் ஃப்ரெண்டு இப்படிதான் வச்சிருப்பீங்க. உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்காங்க? அவன் விபச்சாரக்காரனா இருக்குன்னா, அவன் வேசித்தனம் பண்றவனா இருக்கிறான், இல்ல குடிகாரனா இருக்கிறான், இல்ல கடனை வாங்கி ஏமாத்துறவனா இருப்பான், மற்றவங்களை குடும்பப்படுத்துறவனா இருப்பான். அவனோடு நீ ஸ்நேகம் இருக்கிறன்னா, அவனுக்கு உன் நிமித்தமாக ஒரு ஆறுதல் கிடைக்குதுன்னா, அவனை தண்டிக்கிறவர் உன்னையும் கர்த்தர் தண்டிப்பார். நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னொரு விளக்கத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. இப்ப ஒரு சகோதரன் ஒரு மனைவிய விட்டுட்டு வேற ஒரு மனைவியோட தொடர்புல இருக்கான். அந்த மனைவி அழுது கொண்டே இருக்கிறாங்க. அந்த அந்த ரகசிய அந்த பொம்பளையை விட்டுட்டு வரணும்னு கேட்டுன்னு இருக்கா. அது யாரும் ஒரு கணவன். அந்த கணவனுக்கு ஒரு நண்பன் உண்டு. அந்த நண்பன் என்ன, எப்பொழுதும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஆனா மனைவி சொல்றாங்க, அண்ணா அண்ணா நீங்க தானே கேட்கணும், அந்த பொம்பளையோட சுத்தி நிற்கிறா, நீ கேட்கலாம் இல்லைன்னா இதை கேட்டுனே இருக்கிற. இதை கேட்டுட்டே இருந்தோம்னா கேட்டுட்டே இருக்கிற. ஆனா அந்த சகோதரன், அந்த நண்பரோட சகோதரன் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா, கண்டுக்காத மாதிரி. ஏன் கண்டுக்கல சொல்லி, ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட பாரு, உனக்கு தான் மனைவி இருக்கு, எதுக்கு இங்க? அவன் சொல்றான், போடா, இவகிட்ட தானே நிம்மதி கிடைக்குது. 2 வாட்டி சொல்லி போயிட்டான், கேட்கல. அதுக்கப்புறம் அவன் போய் அவன்கிட்ட சொல்ல மாட்டான். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் கம்மியாகுமா? கம்மியாவது. அவன் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறான்.
என் கூட நட்பா இருக்கானா, இருந்துட்டு போட்டோம். நான் நிறைய வாலிப பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், உன் ஃப்ரெண்டு சர்ச்சுக்கு வர மாட்டான், வர சொல்லு, அவன் தப்பு பண்றான் பண்ணுன்னு. பாஸ்டர் நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஆனா சொல்லிட்டு ஃப்ரெண்டா இருப்பாங்க. நீ ஃப்ரெண்டா இல்லைன்னா தப்பு இல்லை, ஆனா நட்பா இருந்துகிட்டு உன் நண்பன் ஒரு குற்றம் செய்யறானா, உன் தோழி ஒரு குற்றம் செய்யுதுன்னா, அந்த குற்றத்தின் சாபமும் பாவம் உன் தலை மேல தங்கும். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. இது ஆவிக்குரிய உலகத்துல பாத்தீங்கன்னா, தேவன் ஒவ்வொருத்தரை சார்ந்துதான், வேறு மாதிரிதான், உலகத்தின் வேறு மாதிரிதான் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, வாழ்க்கையை வைத்திருக்கிறாரு. என் அன்பு சகோதரி சகோதரி, உலகத்தின் வேறு மாதிரி வச்சிருக்கிறார். ஒருத்தரை சார்ந்துதான் என்ன பண்ணப்படுறோம், ஒருத்தரை சார்ந்துதான் இன்னொருத்தர் வாழ்க்கை. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சரியில்லை. என் சில பேர் வீட்டில் பாருங்க, புள்ள வந்து குடிச்சிட்டு அனத்தம் பண்ணும், அந்த மருமக சொல்லுவா, திட்டுவா, சண்டை போடுவா, சாப்பாடு போட மாட்டேன்னு வச்சு நிற்பாங்க. ஆனா அம்மா போய் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு சாப்பிடுறியாப்பா. அந்த மருமகளுக்கு கோபம் கரகரன்னு இருக்கும். இவங்களை கேட்டு பாருங்களேன், அவன் பாவம், அவனுக்கு யாருங்க இருக்கா, நீ திட்டினே இருக்கிற, அவன் குடிச்சிட்டு செத்துட்டா என்ன பண்ணுவ, கொஞ்சம் சாப்பிட்டு போட்டுமே. அவங்கள கேட்டானா, புள்ள என்ன தப்பு செஞ்சாலும் எனக்கு என்ன, யார் அவன் புள்ள. ஆனா அவன் புள்ள இப்படி கெட்டு போறதுக்கு காரணமே நீ செஞ்ச பாவம் தான் அவங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. இன்னும் போயிட்டு அந்த புள்ள தவறு செஞ்சு அந்த பிள்ளைக்கு துணையா நிக்கிறாங்கன்னா, அது தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் அந்த பாவம் சுமரும். அல்லேலூயா. வெறும் நட்பு, இன்னொன்னும் இல்லை. இப்ப நான் இந்த சகோதரனோடு ரொம்ப நட்பா இருக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். அவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி 1 மணி நேரம் பேசுறேன். நல்லா எப்போதும் நான் நல்லா இருக்கேன் பாஸ்டர், நல்லா இருக்கேன். திடீர்னு சொல்றாரு, ஒரு மாசமா எனக்கு உடம்புல பிரச்சனை, வருமானம் இல்லை, இதுவே டெய்லின்னு சொல்றாருன்னா எனக்கு சமாதானம் இருக்குமா இருக்காதா? இவர் கஷ்டப்படுறது என்ன பண்றேன், கேட்டுட்டே இருக்க, எனக்கு சமாதானம் இருக்குமா இருக்காதா? ஏன், அவர் வேற ஒருத்தர் தானே, வேற குடும்பம் தானே, எனக்கே சமாதானம் இல்லை. ஏன்னா உன் நண்பன், உனக்கு ரொம்ப உறவுகள், உன் சமாதானத்துக்கு அவரும் ஒரு இணைப்பு. நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் இருப்பாங்க, அவர்கள் வாழ்க்கை சரியில்லை, யாரோ ஒருத்தர் மற்றவங்க சொத்தை அபகரிக்கிறாங்க, சீட்டு பிடிச்சி ஏமாத்துறாங்க, வட்டி கொடுக்காம ஏமாத்துறாங்க. அவர்களோடு நீ இணைஞ்சு நிக்கிற நட்பா இருக்கிறன்னா உன் ஆசீர்வாதத்தை தேவன் எடுத்து போடுவார். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எனக்கு ஏன் இந்த மாந்திரிகத்தை நிறைய நேரம் என்ன பண்ணணும், சாத்தான் மேல பழி போடும். உங்க வீட்டுல ஒரு பொருள் காணா போகுது, இல்ல பொருள் உடையுது, மிக்ஸி ரிப்பேர் ஆகுது, சில காரியங்கள் இழந்து போறீங்கன்னா புது பொருள் கத்தர் கொண்டு வருவதற்கு ஒரு அடையாளம் உண்டு, அது வேற. ஆனா பழைய பொருளை சரிப்படுத்துறீங்க, வீணா செலவு. நல்லா டிவி ஓடி இருக்கும், டிவி ரிப்பேர் ஆயிடும். எங்கேயோ இந்த லாஸ் எனக்கு வருதுன்னா இது அந்த மெக்கானிக் பிரச்சனை இல்லை, என் ஆவியின் வாழ்க்கையில ஏதோ நான் குறைப்பட்டு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. குழந்தை வீட்டுல இல்ல, குழந்தை பாக்கியம் இல்லைனாவே ஏதோ ஒரு சாபம் உன்னை தாக்கி இருக்கு. ஆவின் உலகத்துல ஆராயணும். பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்துல திருமணம் நடக்கலைன்னா ஏதோ ஒரு சாபம் இருக்கு. ஆவின் வாழ்க்கையை ஆராயணும். வருமானம் நிலைச்சு நிக்கல, வருமானம் தங்கல, உன் வருமானம் எங்கேயோ ஓட்ட பையில போய்கொண்டே இருக்குன்னா எங்கேயோ ஆவின் உலகத்துல உன் வாழ்க்கை என்ன பண்ணிருக்க, கேப் வச்சிருக்கிற. அதை சரி செய்யாம இதுல நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆவின் உலகமோ மாம்ச உலகமோ இணைஞ்சு இருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, ஆவின் உலகத்தை நீ புரிஞ்சு கொண்டீனா மாம்ச உலகத்தை ஜெயிக்க முடியும். கரங்களை தேடி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. நான் யார் வாழ்க்கையை நான் ஏமாத்திட்டேங்க. கர்த்தர் எதெல்லாம் முதல் கொடுக்கிறாரோ அது அந்த உலகத்துல பெஸ்டா இருக்கும். எது ஃபர்ஸ்ட் கொடுக்கிறாரோ, முதல் கொடுத்த மனைவி என்னைக்கும் சிறப்பா இருக்கும். ஆனா ஆரம்பம் எப்படி இருக்கும், ஏண்டா இந்த திருமணம், இந்த பிள்ளை ஏன் வயித்துல பிறந்தது, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு ஏன் இந்த வேலை. அப்ப தேவன் கொடுக்கிறது என்னைக்கும் பெஸ்டா இருக்கும். ஆவிக்குரிய உலகத்தை தெரிஞ்சிட்டீங்கன்னா எனக்கு ஏன் பிரச்சனை வருது, உடனே இல்லம்மா ஜுரம் அடிக்குது, நம்ம என்ன டிசைட் பண்ணுவோம், இன்னைக்கு திடீர்னு இரும்பல் தும்பல் வருது, என்ன யோசிப்பீங்கன்னே, எப்படி வந்தது, நேத்து என்ன சாப்பிட்டேன், ஜூஸ் சாப்பிட்டேன்னா, பிள்ளைங்க ஏதாவது ஜூஸ் ஐஸ் சாப்பிட்டுமா யோசிக்கிறீங்க. மாம்சத்துல பிரச்சனைனா. ரெண்டாவது
திடீர்னு லூஸ் மோஷன் ஆகுது, எடுத்துட்டு நான் நேத்து என்ன சாப்பிட்டேன், ரெண்டுத்தையும் யோசிக்கிறோம். மாம்சத்துக்கு கொண்டாடு. ஏன்னா ஏதோ ஒண்ணு பண்ணாதான் இது நடக்கும். மாம்சத்துல தீண்டும் பொழுது அதே மாதிரி வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, நல்லா இருக்க குடும்பத்துல சண்டை வருதுன்னா இது கணவன் கிட்டது இல்ல. அல்லேலூயா. நீ ஆவின் உலகத்தை புரிஞ்சுனா சாத்தான் ஏதோ ஒரு வேலையை பண்ணுகிறா. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுமா. உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வருது, சூழ்நிலை இருக்குன்னா அது மேற்பூசி வலையில உன் பிரச்சனை சமாளிக்க வேண்டாம். ஆழத்துல என்ன பிரச்சனை இருக்கு கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிறவரா இருக்கிறார். மூன்றாவது காரியங்கள், நீங்க பண்ண விண்ணப்பம் ஏறெடுக்கலைன்னா உடனே கர்த்தர் மேல கோபப்படும். நான் உபவாசம் போட்டேன், 40 நாள் உபவாசம் போட்டேன், 20 நாள் உபவாசம் போட்டேன், விடுதலை பிரேயருக்கு வந்தேன், எல்லா பிரேயருக்கும் போனேன், பாஸ்டர் சொன்னபடிலாம் செஞ்சேன், வசனத்தை படிச்சேன், ஆனா எனக்கு நடக்கல. அப்போ கர்த்தர் இருக்கிறாரா இல்லையோ, இந்த கர்த்தர் உண்மையான தேவனா? கர்த்தர் மேல ஒரு கோபம், எனக்கு மட்டும் ஏன் செய்ய மாட்டேன், எனக்கு மட்டும் ஏன் செய்ய மாட்டேன். தேவன் சில காரியங்களை தாமதிக்கிறார்னா அதுல பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறாருன்னு அர்த்தம். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. யோபின் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு பிரியமானவன், ஆசீர்வாதத்தை இழந்தான், சரீரத்தின் பலனை இழந்தான், பிள்ளையை இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். ஆனா தேவனை அவன் விடல. விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. ஆவின் உலகத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான். என்ன புரிஞ்சுக்கிட்டான்? தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார். மீண்டும் நினைச்சா தேவன் என்ன பண்ணுவாரு? ஆவின் உலகத்தை புரிஞ்சதுனால அவன் ரிலாக்ஸா இருந்தான். மனைவி என்ன போனாலும் சரி, எனக்கு கர்த்தர் மீண்டும் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க எப்பப்ப ஆவின் உலகத்தை புரிஞ்சு கொள்கிறீங்களோ ஏற்ற நேரத்துல கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுப்பார். அல்லேலூயா. சில பேர் சபைக்கு வருவாங்க, வந்த உடனே கட்டுகள் உடையும். ஆனா அவங்க எண்ணங்கள் என்னன்னா, கட்டுகள் உடைஞ்சிச்சுன்னா உடனே தடையா இருக்கிற வீடு விற்காத வீடு வித்துடணும், திருமணமாயினும், குழந்தை பிறந்தணும், உடனே அடுத்த வாரமே அடுத்த மாசமே அந்த இயரே நடக்கணும்னு. ஆனா நான் சொல்லுவேன், கட்டு உடஞ்சாச்சுன்னு. தேவன் எது செஞ்சாலும் தாமதிச்சு செய்வார். நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, கர்ப்பத்தை அடைச்சார், ஆசீர்வச்சார்னா தேவன் இன்னைக்கு ஆசீர்வச்சா உடனே குழந்தை பிறந்துருமா? அந்தந்த வருஷமே நாடகத்துல என்ன பண்ணுவாங்க, உடனே எல்லாருக்கும் கர்ப்பமாவும் எல்லாருக்கும் கலையும். ஆனா தேவன் அப்படி இல்லை, சூழ்நிலை உருவாக்கி. அல்லேலூயா. ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு அவன் காத்திருந்தானே. 41 அதிகாரம் ஃபுல்லா அவன் என்ன பண்ணிச்சு, வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் நெருக்கம். கடைசி அதிகாரம் அவன் எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் பெற்றான்னு சொல்லி வசனம் முடிஞ்சது. ரெட்டிப்பான ஆசீர்வாதம்னா குழந்தை ஒரே மாசத்துல 10 குழந்தை பிறந்துச்சு. அவனுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும்? குறைஞ்சது 10 to 12 ஆண்டுகள் ஆயிருக்கும். ஆமாவா இல்லையா? ஆடு மாடுகள் பெருக்கலாம் ஒரே வருஷத்துல 100 ஆடு, 5000 ஆடுகள், 6000 ஆடுகள் வந்திருக்குமா? அதுக்கு ஒரு 15 வருஷங்கள் ஆயிருக்கும். செடிகள் கொடிகள் மரமாய் மாறுது ஒரே நாள் ஆயிருக்குமா? பல ஆண்டுகள். தேவன் சொல்ற வசனத்துல சொல்லும் பொழுது ஆசீர்வாதம் என்பது பொறுமையா நடக்கும். சில பேர் இங்க ஜெபம் பண்ணுவோம், கட்டு உடைஞ்சிரும், என்ன உடனே மாற்றல போவீங்க, கொள்ளுவீங்க, 2 மாசம் 3 மாசம் கழிச்சு சில ஆசீர்வாதம் பிறக்கும். ஆனா நீ அன்னைக்கு சபைக்கு போயிருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு பண்ண ஜபம் இல்ல, ஏற்கனவே பண்ண ஜபம் விடுதலை. கர்த்தர் இன்னைக்கு விடுதலை ஆக்கி இருக்கிற. கரங்களை தெரியும் ராமேன்னு சொல்லுவோமே. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஜபம் பண்ணி நடக்கலன்னா கர்த்தர் ஏதோ திட்டத்தை வைத்திருக்கிறாரு. ராமேன்னு சொல்லுவோமே. தேவன் மேல கோபம் கொள்றனா நீ ஆவின் உலகத்தை பத்தி நீ அனுபவத்தை புரிஞ்சு கொள்ளாதவன். ஆபிரகாம் நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். தேவனோடு இருக்கிறான், தேவனோடு பேசுறார். தேவன் அவன் ஆசீர்வதிச்சா அபிமெலேக் ஜெனரேஷன் எல்லாம் பெருக பண்ணினார். அவங்க வேலைக்காரி கர்ப்பத்தை கூட கர்த்தர் என்ன பண்றாரு, மாத்துறார். யார் ஜபத்துக்கு? ஆபிரகாம். ஆனா ஆபிரகாமால சாராள் வயித்துல இருக்கிற ஜபத் என்ன பண்ண முடியல, கர்ப்பத்தை மாத்த முடியல. தேவன் மேல் கோபம் கொண்டானா? காத்திருந்தான். காத்திருந்து கழுகை போல அவன் செட்டைகள் அடித்து பறக்க ஆரம்பிச்சான். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. காத்திரு, ஜபம் பண்றாங்க. ஆவின் உலகத்தை புரிஞ்சிருக்கீங்கன்னா தேவன் செய்யறது நன்மைக்கு. அல்லேலூயா. நிச்சயமா தேவன் இன்னைக்கு இல்ல நாளைக்கு தருவார். இன்னைக்கு தரலனா ஏதோ தேவன் எனக்காக திட்டத்தை வச்சிருக்கிறார். 4வது ஒரு காரியம், எது கத்த செஞ்சது? நான் சொன்ன குறை சொல்ற மாதிரிதான். கணவன் மனைவி யாராவது ஒருத்தர், என் கணவன் நல்லவங்க, எனக்கு கணவன் வாய்ச்ச கணவன் நல்லவங்க யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு வாய்ச்ச மனைவி நல்லவங்க யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். எல்லாருக்கும் என்னன்னா, எனக்கு இருக்க ஒரே சத்துரு யாருன்னா மனைவி, எனக்கு இருக்க ஒரே பிரச்சனை என் கணவன் தான்.
ஆனா தேவன் எதெல்லாம் உனக்கு கொடுத்தாரோ ஆரம்பம் அற்பமா தான் தெரியும். உங்களை அறியாம வாழ்க்கையில் நடக்கிறது திருமண காரியங்கள். முதல் உங்க வாழ்க்கையில ஒரு திருமணம் நடக்குதா? இன்னைக்கெல்லாம் 2-3 அசால்ட்டா நடக்குது. முதல் நடக்கிற திருமணம் தேவனால் கொடுக்கப்பட்டவைகள். ஹல்லேலூயா. தப்போ ரைட்டோ வாழணும். ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவு சம்பூர்ணமா இருக்கும். உனக்காய் கொடுக்கப்பட்ட பிள்ளை அதெல்லாம் மாற்ற முடியாது. நீ என்ன நினைச்சாலும் கத்த நினைக்கிறதா உனக்கு பிள்ளையா வரும். தாய் தகப்பன், எனக்கு ஏன் இந்த தாய் தகப்பன்? நான் அநேக நேரங்களில் தாய் தகப்பனை பார்த்து கேள்வி கேட்டது உண்டு. ஏமா உங்க வயிற்றுல என்ன பெத்தீங்க? ஒரு நல்ல வசதியா இருக்க வீட்டுல பெற்றிருக்க வேண்டியதானே. உனக்கு வாய்ச்ச கணவன் மனைவி பத்தி உனக்கு தெரியாது. வயது முதிர்ந்தவங்களை கேளுங்களேன். ஆஃப்டர் 55-60 வயசு ஆனவங்கள்ட்ட கேளுங்க, எனக்கு ஏற்ற கணவன், இவளை நம்ம கல்யாணம் பண்ணலன்னா என் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கோம், இந்த ஆளை கல்யாணம் பண்ணலன்னா ஏதோ குப்பையாவது கொட்டுறேன். அந்த எப்போ தெரியும் அவங்களுக்கு? 60 வயசுக்கு மேலதான் அது தெளிவுபடுது. 60 வயசு ஆனவங்களுக்கு கேட்டு பாருங்களேன், ஏதோ 1-2 ஏதோ ஒன்று இருக்கும். ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, தேவன் எதை கொடுத்தாரோ அது பெஸ்டா இருக்கும். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அதுவும் முதலாவது கொடுக்கிறாரு. எனக்கு இது சரியில்லைன்னு சொல்லி நீ மாத்தினா அது உனக்கு உபத்திரத்தை உண்டு பண்ணும். கரங்களை தெரியும் ராமேன்னு சொல்லுவோமே. அப்போ ஆவிக்குரிய உலகத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஆவின் வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சு கொள்ளணும். இந்த பிரச்சனை எதனாலதான் வருது? எனக்கு தாமதிக்கிறார்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. 5வது ஒரு காரியத்தை பார்ப்போம். எப்படி பிசாசானவன் உங்க வாழ்க்கையில் கெடுக்கும்படியா திட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கிறானோ, தேவன் அதை தடுக்கும்படியாக தேவன் உனக்காய் திட்டத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. ஒவ்வொரு பிள்ளையும் ரட்சிக்கப்படும் பொழுது உனக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருப்பார். தாயின் கருவில் உருவாகும் முன்பே உன் வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை வச்சிருப்பார். அதே போல பிசாசு என்ன பண்ணுவான்? இந்த பிள்ளை எப்படியாவது சீர்கெட்டு போடணும். வீட்டில் பெண் பிள்ளையா இருந்தால் வீட்டில் அசிங்கப்படுத்தணும், அவ அவமானப்படணும். பெண் பிள்ளையால வீட்டில் அவமானப்படணும், ஆண் பிள்ளையால வீட்டில் அவமானப்படணும். இவ வீட்டை வித்துட்டு போகணும், இவ பைத்தியக்காரியா மாறணும், காசே இருக்கக்கூடாது, இவ பிச்சை எடுக்கணும், அவமானப்படணும். இது பிசாசின் திட்டம். நீ சிக்காதபடி நீ ஆவின் உலகத்தை புரிந்து கொண்டினா கர்த்தர் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமே. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றார். அல்லேலூயா. இங்க பாருங்க, சத்துரு அவன் பள்ளி அறையில பேசுவதை எங்க வீட்டுல இருக்கிற தீர்க்கதரிசி வெளிப்பாடா சொல்லுவான். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. உனக்கு விரோதமா சத்துருக்கள் திட்டம் போட்டா என் தேவன் உனக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். அல்லேலூயா. வெளிப்படுத்துவார். இத ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சில நேரங்கள்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா புக்கு புக்குன்னு ஒரு இருதயம் பதட்டம் தெரியும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு? ஏதோ ஒரு நினைவு, ஏதோ பிரச்சனை வரப்போகுதுரா அப்படின்னு தெரியும். ஆனா சொல்லி முடிச்சது போல அன்னைக்கே சொல்லுவீங்க, நினைச்சம்பா இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. வீட்டுல யாராவது ஒருத்தர் சாவ போறாங்கன்னா அந்த வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு வெளிப்பாடு வரும். ஒரு மாதிரி பதட்டம், பயம், ஏதோ ஒன்று நடக்கும் அந்த 2 நாளா. ஏன்னா கர்த்தர் உனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. சில நேரம் சொப்பனத்துல பேசுவார். எங்கேயோ போய் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி, நாய் உன்னை துரத்துற மாதிரி, ஏன கூட்டமா வந்து ஓடுற மாதிரி நீ துரத்துற மாதிரி நீ ஓடுற மாதிரி, காளை மாடு எரும மாடு உன்னை வந்து முட்டை வர மாதிரி, இந்த மாதிரி சொப்பனம் வந்ததுன்னா வீட்டில் யாரோ சாவ போறாங்கன்னு எக்ஸாம்பிள் சொல்றேன். உடனே பார்த்தோன்னே ஆண்டவரே எனக்கு ஏன் பிசாசின் கனவு? எப்ப கண்ணை முன்னாலும் சத்ருவா வருது, பக்கத்துல பேசிப்ப, எப்ப பார்த்தாலும் கெட்ட கனவா வருது, கெட்ட கனவா வருது. நான் அன்பு சகோதரியே, கர்த்தர் உனக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆவின் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உடனே யோசிப்பீங்க, ஓஹோ கர்த்தர் எது ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்துறாரு. உடனே என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணு. ஒரு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணி பாருங்களேன், இந்த சூழ்நிலையை என் தேவன் மாற்றி கொடுப்பார். கரங்களை தேடி ஒரு ஆமென் சொல்லுவோமே. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, கர்த்தர் உனக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார். இந்த சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார்.
இந்த சொப்பனங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொப்பனத்தின் ரகசியங்கள் சொல்லிட்டு நம்ம சொப்பனத்தை பார்ப்போம். இது துரத்தனா என்ன அர்த்தம், இது பண்ணா என்ன அர்த்தம், இது என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறீங்க? நீ முழங்கால் போட்டு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு ஒரு முடிவாயிடுச்சு. அல்லேலூயா. நிறைய சொப்பனத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு, அதுல எந்த மாற்றம் இல்லை. பொதுவா என்ன, சத்துரு என்ன தாக்குறான். அது நாய் வந்து துரத்தினாலும் சரி, பன்னி வந்து துரத்தினாலும் சரி, பாம்பு வந்து துரத்தினாலும் சரி, போலீஸ்காரன் வந்து துரத்தினாலும் சரி, யார் துரத்தினாலும் சரி ஒரு பிரச்சனை. உங்களுக்கு என்னன்னா, மாமியார் ரூபத்துல வந்திருக்க மாமியார் தான் பிரச்சனை. சில நேரங்கள் நீ நினைச்சுக்கிட்டே படுத்தினா அதுதான் வரும் கனவுல. மொத்தத்துல பிரச்சனை எங்க? சத்ருவானவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் யாரோட ரூபத்தை கூட தத்தி கொண்டு வருவான். சில நேரம் ஊழியக்கார ரூபத்துல வந்து உன்னை தவறு செய்யும்படியாக சில சொப்பனத்துல வரலாம். உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்களேன். உன் ஜெபம் உடனே நீ புரிஞ்சுக்கணும், இது பிரச்சனை இங்க இல்ல, கர்த்தர் எனக்கு வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போது, ஏதோ என் வீட்டுல ஒரு பிரச்சனை வரப்போது, நான் உடனே என்னவா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்களேன். அன்னைக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, அன்னைக்கு உன் வீட்டுல ஒரு பெரிய விடுதலை பார்க்க முடியும். கரங்களை தேடி வராமன்னு சொல்லுவோமே. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அவங்க வீட்டுல பயங்கரமான மாந்திரிக கட்டு. ஜெபம் பண்ணும் பொழுது அந்த சத்துரு கடைசியா சொல்லுது, நான் என்ன பண்றேன், அந்த சத்துரு உன் குட்டிகள் எல்லாம் சாவடிக்கிறேன் அப்படின்னு நான் வார்த்தையை கொடுத்து ஜெபிக்கிறேன். அது கடைசியா சொல்லுது, உன் பிள்ளைங்களை மட்டும் ஒழுங்கா பாதுகாக்கிற, என் குட்டியெல்லாம் அழிச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு யார் சொல்ற? ஆனா அது பேசின வார்த்தையில சில ரகசியம் உண்டு. உன் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணிருக்க, சேஃபா வச்சுக்கிட்டு என் பிள்ளையெல்லாம் அழிச்சிட்டியே, என் பிள்ளையெல்லாம் அழிச்சு. அது 2 வாட்டி 3 வாட்டி அந்த வார்த்தையை சொன்னிச்சு. அடுத்த நாள் மதியானம் இதுவரையும் என் பொண்ணு வந்து ஸ்கூல்ல இருந்து பாதியில வந்ததே இல்லை. ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அம்மாக்கு கால் வந்து ஸ்கூல்ல இருந்து பாதியில அனுப்புறாங்க. அந்த பிள்ளைக்கு மயக்கமா வந்து காதுல ஏதோ பேசுறது போல சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் எப்போ போய் அவளை பார்க்குறேன்னா, நான் வெளியே போயிட்டு நைட்டு, இந்த விஷயம் முன்னாடியே தெரியும், நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன். 10-11 மணிக்கு வந்து என் பிள்ளையை பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இது மாம்சத்தின் பிரச்சனை இல்லை, தலைவலி அல்ல, இது நான் ஜெபம் பண்ணதுனால ஏதோ ஒரு கிரியை இந்த பிள்ளையை அட்டாக் பண்ண. எந்த கிரியைன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. உடனே நான் ஐயோ அந்த வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி தான் நடக்குது, இனிமேட்டு அந்த ஆளுக்கு போய் என்ன பண்ண மாட்டேன், அந்த சகோதரனுக்கு போய் நான் ஜெபம் பண்ண மாட்டேன் நான் முடிவு பண்ணேன்னா யார் ஜெயிச்சிட்டா? சார் ஜெயிச்சு. ஆனா என் கண்ணுக்கு முன்பாக எனக்கு பிரியமான இருக்கு பிள்ளை என்ன பண்ணி கொண்டிருக்கு, பலவீனத்தில் இருக்கு. நான் ஆவின் உலகத்தை அறிஞ்சதுனால சிம்பிள் ஜெபம், ஒன்னும் இல்லை, எஞ்சின் இல்லை, இயேசுவின் நாமத்துல இந்த கட்டுகளை உடைக்கிறேன், அவ்வளவுதான். அடுத்த நாள் அவ சரியா ஹைஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச. கரங்களை திடீராமேன்னு சொல்லுவேன். சாத்தான் திட்டங்கள் ஆவின் உலகத்தில் நடக்கிறவைகளை நீ தெரிஞ்சு கொண்டானா, அவன் திட்டம் என்னன்னா, உன் பிள்ளைய பாதுகாக்கிறல்ல, உன் பிள்ளைய நான் கையை வைக்கிறேன் பாரு, அவன் திட்டம். ஆனா எலிசா சொன்ன வார்த்தை எனக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒலித்து கொண்டே இருக்கு. அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். அல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. அவனை காட்டிலும் என் தேவன் பெரியவர். தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். இந்த கண்ணில் பார்க்கிற சூழ்நிலை, நெருக்கம், அழுகை, கண்ணீர், தோல்வி, இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. டாக்டர் சொல்லுவாரு, பிபி வந்துச்சு, சுகர் வந்துச்சு, கிட்னி போயிடுச்சு, இவ்வளவுதான், இனிமேட்டு இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் வாழ்க்கை, உன் வாழ்க்கை ஸ்டைல்லாம் இவ்வளவுதான் சொல்லுவாங்க. இல்ல உன் குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு, கணவன் மனைவி சேர மாட்டாங்க, இனி குழந்தை பிறக்காது, இனி வாழ்க்கையில வீடை விற்கதான் போற, வீடை வாங்க மாட்டேன், உன் வாழ்க்கையில பிள்ளைங்க வாழ்க்கை மேல வராது, அநேக சூழ்நிலைகள் சொல்லலாம். உன் படிப்பு போயிடுச்சு, இனி எழும்ப முடியாது. இது மாம்ச வாழ்க்கை. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் உன் தலையை பெருக பண்ணுவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வானத்து நட்சத்திரங்களை போல உன் ஜெனரேஷன் பெருக பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் வாழல்ல,
கர்த்தர் என்னை தலையாய் மாற்றுவார். அல்லேலூயா. இப்ப வீட்டுல நடக்கிற கணவன் மனைவி பிரச்சனை பார்க்க முடியாது. இந்த ஆளோட நீண்ட நாள் என்ன பண்ண முடியாது, ஒரு நாள் கழிச்சா விட்டு போயிடணும். இப்படியே என்ன இருக்கும், இவனெல்லாம் வாழ முடியாது. இது உலக வாழ்க்கை. ஏன்னா அவன் அப்படிதான் இருக்கான், இந்த பொண்ணு இப்படிதான் இருக்கு, இதான் வாழ்க்கைன்னு. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில இணைத்தது கர்த்தர். அல்லேலூயா. அதை ஒருவனும் பிரிக்க முடியாது. நிச்சயமா கர்த்தர் கொடுத்ததுன்னா அது எப்படி இருக்கும், பெஸ்டா தான் இருக்கும். அது கர்த்தர் எனக்கு மாற்றி கொடுப்பார். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை இல்ல, எதிர்கால வாழ்க்கை, என் வாழ்க்கை விசேஷமா இருக்கும்னு தேவ வார்த்தையின்படி நம்பி நீ ஆவின் உலகத்தை நீ உணர்ந்தினா உனக்காய் கர்த்தர் யுத்தங்களை செய்வார். அல்லேலூயா. காலங்களையும் சூழ்நிலையும் ஆட்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். நீ மனுஷ இடத்துல போய் போராடாத. நீ இப்படி மாறு, நீ இப்படி கணவனையோ மனைவியோ பிள்ளையோ போட்டு என்ன பண்ணாத, உலுக்கி எடுக்காத. நீ விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி பாரு. ஜெபம் பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கைமா அப்பா அம்மாவெல்லாம் பார்த்து பேசணும். நீ செய்ய வேண்டிய தப்பு நான் சொன்ன பாருங்களேன், நம்ம நண்பர்கள் சரியில்லைனாவே அவர்கள் செய்யற பாவம் கூட இருக்க நண்பனா இருக்குன்னா நம்ம மேல தாக்குதுன்னா நம்ம உஷாரா இருக்கணும். இனிமேட்டு உன் நண்பி எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. அவன் சரியில்லையா, ஒண்ணு திருந்தணும், அவன் இல்லைன்னா என்ன பண்ணணும், நானு ஒதுங்கணும். நீ அவரோட நட்பு இருந்தீனா அவன் செய்யற பாவத்திற்கும் உனக்கு தண்டனை. உன் குடும்பம் கஷ்டப்படும். உன் வீட்டுல குழந்தை இல்ல, என்ன காரணம், உன் முதலாளி செய்த தவறு, உன் நண்பன் செய்த தவறு. சில நேரம் பாருங்க, நோவாவின் பிள்ளை காணா, அவன் என்ன பண்ணானா, இவர் குடிச்சிட்டு ட்ரெஸ் இல்லாம போதையில இருக்காரு. நிர்வாணமா இருக்கிறத பார்த்துட்டு அண்ணன் கிட்ட போய் சொல்றான், அப்பா நிர்வாணமா இருக்காரு. அண்ணங்கார் என்ன பண்றான், போய் அவரை மறைக்கிறான், துணி போட்டு மூடுறான். நோவாவுக்கு புத்தி தெளிஞ்ச உடனே பார்த்த மேல வேற ட்ரெஸ் இருக்கு. அப்ப என் நிர்வாணத்தை யார பார்த்திருக்கா, உடனே கூப்பிட்டு கேட்கிறாரு அண்ணன்ட்ட. அவன் சொல்றான், தம்பி தான் பார்த்துட்டு சொன்னான். தம்பியை சொல்றாரு, அவனை சபிக்கிறார். யார, நோவாவின் பிள்ளைய சபிக்கிறார், கானானை சபிக்கிறார். இப்ப நம்ம என்ன பார்ப்போம், அவன் என்ன தப்பு செய்யலையே, அப்பாவை அவமானமா இருந்தாரு, மூட சொன்னது தப்பா. இது நம்ம உலகம், ஆவியின் உலகம் வேற. அல்லேலூயா. உன் தாயின் தகப்பன் வயிற்றுல தான் நம்ம வந்திருக்கிறோம். அநேக நேரம் நம்ம சபிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம்னா நம்மளுக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னா உன் தாயின் தகப்பனின் கனம் பண்ணாம இருப்ப. சில பேர் தாய் தகப்பனை பத்தி வெளியே சொல்லுவீங்க தப்பா, அந்த ஆள் குடிகாரங்க, எனக்கு வந்த வாட்ச ஆளு சரியில்லை. நிறைய பேர் அப்பாவை கிண்டல் பண்ணுவீங்க, அப்பாவை என்ன பண்ணுவீங்க, அந்த ஆள் சரியில்லை, அந்த ஆள் ஒண்ணு இல்லாத ஆளு, ஒண்ணு இல்லாத. மத்தவங்க கிட்ட எப்பப்பெல்லாம் பிள்ளைங்க அப்பாவை குறிச்சு குறை சொல்றீங்களோ அங்கேயே நீ சபிக்கப்பட்டு போயிருக்கிற. இன்னைக்கு என் வாழ்க்கை சாபமா இருக்கு அப்படின்னு எதை யோசிச்சுனா, என்ன தப்பு செஞ்ச, ஏதோ அப்பா அம்மாவை கனம் பண்ணா, எங்க அப்பா அம்மா ரொம்ப மோசங்க, அவன் என் தங்கச்சிக்கு தான் எல்லாம் செய்யறாங்க, என் தம்பிக்கு தான் எல்லாம் செய்யறாங்க. இதுக்கு காரணம் யாரு, 1000 செஞ்சாலும் அவங்க தாய் தகப்பன். யார் யார் தாய் தகப்பனை கனவீனப்படுத்துறீங்களோ, அவங்கள குறை சொல்றீங்களோ, அவமானப்படுத்துறீங்களோ, அவங்க வாழ்க்கையில சபிக்கப்பட்டு போயிருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. இருக்கீங்களா? எத்தனை பேர் நான் அப்பா அம்மாவை நான் திட்டிருக்கேன், எங்க அப்பாவை சண்டை போட்டிருக்கேன். இந்த வாலிப பிள்ளைங்க, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சரிசமம், நியாயத்தை கேட்கிறேன்னு நீதி, உலக நீதி வேற. தாய் தகப்பன் கடவுளுக்கு அடுத்தபடி அவர்களை எதிர்த்தோ அவர்கள் தவறே சொன்னாலும் சரி, அதை எந்தெந்த பிள்ளை கீழ்ப்படிதோ அந்த பிள்ளை எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, நிறைய காரியம் நம்மள அறியாமே தவறு செஞ்சிடறோம். கேள்வி கேட்கறது, அப்பா அம்மாவை எதிர்த்து கேட்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு என்ன தெரியும். சில பேர் ஒதுக்கி வைக்கிறது. எவ்வளவு சான்ஸ் கிடைக்கிறதோ உன் பிள்ளை தாய் தகப்பனை கனப்படுத்துறியோ நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. இது ஆவின் உலகத்தை புரிஞ்சவங்க வேற வழியே இல்லை. அவங்க என்ன வேணா பண்ணட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், அவங்கள நான் சேவிப்பதில் நான் குறைய மாட்டேன். கனவீனப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளையும் இந்த உலகத்துல கனவீனப்பட்டு கொண்டு இருப்பார்கள். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. பெற்றோரை மதிக்கிறவர்கள் அவர்கள் பிள்ளைகள் அவர்களை கனப்படுத்தும். இது வசனம் சொல்லுகிறது. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவின் உலகத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம ஏதோ ஒண்ணு பேசிட்டோம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம், இது யாரு கண்டுக்க போறா, நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு இப்ப வந்துருவ.
ஆனா உன் தவறுகள் எல்லாம் நிலுவையில இருக்குன்னு அர்த்தம். இயேசுவின் ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டிருப்ப, ஆனா தண்டனை உண்டு. அதனால ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எப்போ ஆவியில பிறந்துட்டோமோ இனில இருந்து நான் பர்ஃபெக்ட், நான் ஜெபம் பண்றேன், என் வாழ்க்கையில ஆதியில ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்திருப்ப உள்ள, அது என்னன்னு கொஞ்சம் தேடுங்க, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. ஆவின் உலகத்தை புரிஞ்சு கொண்டா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே, உங்களோடு பல சேனைகள் உங்களை பாதுகாக்க முடியாது என் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். ராமேன் சொல்லுவோமே, யுத்த சேனைகள். நீ ஒரு ஸ்தோத்திரம் சொல்ற, ஒரு சின்ன ஜெபம் பண்றேன்னாவே உன் வீடு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு மந்திரவாதி சொல்லுதுமா, ஒரு பிசாசு சொல்லுது, ஒரு மந்திரவாதின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வீட்டுக்கு மட்டும் என்னால போக முடியல. ஏன் அவங்க வீட்டுக்கு போக முடியல? அவங்க ஆனா நைட் ஆனா என்ன பண்றாங்க, குடும்பம் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. நான் எப்படி உள்ள போறது? சரி, ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னு கேட்டேன். பிசாசு சொல்லுது, அவங்க வீடு ஃபுல்லா தேவதூதனா நிக்கிறான், அவங்க ஃபுல்லாவே அக்கினியா இருக்கு, நான் எப்படி உள்ள போறது? மந்திரவாதி சொல்றாங்க, எந்தெந்த வீட்டுல குடும்ப ஜெபம் பண்றாங்களோ அந்த வீட்டுக்கு என்ன பண்ணாது, மாந்திரிக செல்லாது. அவன் அணிஞ்சிருக்கிறான். ஒரு மந்திரவாதிக்கு தெரியுது, அவன் ஆவிகள், அசுத்த ஆவிகளை அடக்கி வச்சிருக்கிறான். உனக்குள்ள பரிசுத்த ஆவியான யுத்தம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. உன் வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லி பாரு, உன் வீடே மகிமைப்படும். உன் வாயை திறந்து அல்லேலூயா சொல்லி பாரு. வாயின் வார்த்தை மீண்டும் சொல்றேன், நினைவுல நினைக்கிறது, இருதய நினைவு, இதெல்லாம் ஜெயம் கொடுக்காது. உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆவின் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஆளுகை செய்ய. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே, நீங்க சொல்லுங்க, எனக்கு தூதர்களை காவலிடுங்கன்னு சொல்லி பாருங்களேன், உங்களுக்காய் தேவன் தூதர்களை அனுப்புவார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. சும்மா இல்லாம நிறைய பேர் நம்ம உங்களை அறியாமே நிறைய பேர் செய்றீங்க. சூனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், சில பேர் தெரியாம செஞ்சு போய் மாட்டிப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆவின் உலகத்தை குறித்து பேசுனீங்க? எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சவங்க மட்டும் ராமேன்னு சொல்லுவேமே. அல்லேலூயா. அநேகர் இருதயத்தோடு கர்த்தர் இன்னைக்கு பேசியிருப்பார். இன்னைக்கு ஆவின் உலகத்துல உணர்ந்து ஆவில நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களை யுத்த சேனையை கர்த்தர் வைக்கிறவராக. அப்படி கண்களை மூடி ஜெபிப்போமா?